தேனியில் விசாரணைக்கென அழைத்து சென்று தேநீர் கடை உரிமையாளரை காவலர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பெரியகுளம் அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் ராஜா. தேநீர் கடை நடத்தி வரும் இவருக்கு பிரபு, புதியவன் ஆகிய இருவரும் நண்பர்கள் ஆவர். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி மாணவர்களுக்கு நிவாரணப் பொருள்கள் வழங்குவதில் ராஜாவின் நண்பர்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சந்தோஷ் வடகரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அப்போது பிரபு மற்றும் புதியவன் ஆகியோர் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது நண்பரான ராஜாவின் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என கூறி அழைத்துச் சென்றுள்ளனர். தலைமறைவான நண்பர்கள் எங்கே என கேட்டு ராஜாவை காவலர்கள் கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. மேலும் ராஜா மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ளனர். உடலில் காயங்கள் இருந்ததால் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகே ராஜா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீனில் வெளிவந்த ராஜா உடல்நலக் குறைவால் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். தன் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறிய ராஜா உடலில் ஏற்பட்ட காயங்களை காட்டி கண்ணீருடன் நீதி கேட்டுள்ளார். எதுவுமே கேட்காமே வேண்டியதை கட்டி போட்டு என்னை அடிச்சிட்டாங்க ஐயா. ஒன்றுமே எனக்கு தெரியலைங்க, எனக்கு எல்லாமே தெரியல ஐயா. நான் இருக்கீங்க, நான் செத்து போனாலும் போயிருவீங்க. இங்கே தான் என்னாட்டு பார்த்து எனக்கு இது தொடர்பாக பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆறுமுகத்திடம் கேட்டதற்கு ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது போல் 1 மாதத்திற்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் தற்போது பூதாகரமாக கிளம்பி உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜி.